ஹலோ மக்களே 575வது எபிசோட்ல போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல சடனா ஒரு குரூப்பை காட்டுறாங்க. கிரேட் பைரட் ஏரா கதையவே நாங்க முடிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த குரூப்னே தெரியல. அவளுக்கு பின்னாடி ஏகப்பட்ட கப்பல் இருக்கு. மாஸ்டர் ஜெட் அப்படின்னு சொல்றா. இதுல ஒரு பக்கம் பார்த்தா லூஃபி குருவோ வந்து அந்த ப்ளூ வேல் கூட எல்லாம் பாஞ்சி வந்து ஒரு வழியா நியூ வேர்ல்டுக்கு வராங்க. வந்தது மட்டும் இல்லாம மெரன் ஷிப் அவனுங்க பாக்குறானுங்க. என்னடா இது நேவி ஷிப் எங்கடா இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க. டே நேவி நம்மள மொத்தமா சுத்தி வளைச்சிட்டாங்கடா, நம்ம கதை முடிஞ்சுட்டான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கானுங்க. வெதர் கண்டிஷன் வர மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. நம்ம கதை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு உசப்பு எல்லாரும் அப்படியே கத்திக்கிட்டே இருக்கானுங்க. ஆனா லூஃபி மட்டும் உட்காந்து நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். வண்டியை முன்னாடி அழுத்துக்கடான்னு சொல்றான். அவன் நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு காய்ஸ்ன்னு சொல்லிட்டு கத்துறான். சோரோ சாஞ்சி பிராங்கி ரோபின்லாம் களத்துல இறங்குறானுங்க. டே எதை பத்தி கவலைப்படாதீங்கடா, அடிச்சு நொறுக்கிட்டு போவோம்னு சொல்றானுங்க அவனுங்க. எல்லாரும் அனலவத்துல போய்கிட்டு இருக்காங்க. ஆனா உசப்பு பயந்து போறான். தேர்ட் கியர்னு சொல்லிட்டு லூஃபி ஜெட் வேகத்துல கம்மு கம்மு ஜெயிண்ட் பிஸ்டன் சொல்லிட்டு அடிக்கிறான். ஆனா என்னன்னு பார்த்தா நேவி ஷிப்லாம் வந்து காத்தா கரையை தவிர எதுவுமே உண்மையான நேவி ஷிப்பே இல்ல. அது உண்மையிலே வந்து ஒரு பிரம்ம. டேய் என்னடா பிரம்மைய வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சுத்தி பாக்குறாங்க. டேய் இதுக்கு மேல முதல்ல பாருங்கடான்னு சொல்றான் நாமி. என்னன்னு பார்த்தா மழை துளியே வந்து வெள்ள கணக்குல வருது. மேல இருந்து சடனா வந்து அடி அடிக்குது. டேய் நம்ம வந்து மவிக்குமார் கடல்ல நம்ம இப்ப இருக்கணும்னு சொல்லிட்டு மவிக்குமாரா அப்படின்னா என்னடா கடல்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க. டேய் இது வரைக்கும் நம்ம இதை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இங்க கண்டிஷனே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அதனால பார்த்துதான்டா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. மழை மாதிரி வந்துட்டு இருக்கிறதுல சடனா ஐஸ் கட்டியே வர ஆரம்பிச்சிருச்சு. 360 பவுண்ட் ஃபீனிக்ஸ்னு சொல்லிட்டு எல்லாம் அடிச்சு ஏர்ல பறக்கூடானுங்க. அதே நேரத்தில் என்னன்னு பார்த்தா காட்டன் கேண்டிலாம் வருது. எல்லாத்தையும் அடிச்சு பறக்கூடானுங்க. என்னடா இங்க மழை வெயில் என்னெல்லாமோ அடிச்சுக்கிட்டு இருக்க ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சடனா வந்து தண்ணி ரெண்டா பொழந்துருச்சு. அப்படியே கப்பல் மேலே ஏறி போய்கிட்டு இருக்கு. ஏய் என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இந்த கண்டிஷனை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. எப்படி எஸ்கேப் பண்ணன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏன்ட்ட விழுங்கடான்னு சொல்லிட்டு கூப்படா பஸ்ட்னு சொல்லிட்டு பிராங்கி அடிச்சு காத்த வச்சு ஏர்ல பறக்கான். டே பிராங்கி நீ வேற லெவல் சொல்லி முடிக்கிறான். அதுக்குள்ள இடி இடிச்சு செதறிட்டானுங்க எல்லாருமே. இது சரிப்பட்டு வராடான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் எல்லாரும் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வேற மாதிரி இருக்கிறானுங்க. நாமி நல்ல வேலை உன்னோட இதை வச்சுக்கிட்டு நீ மாஸ் பண்ணிட்ட, நல்ல வேலை தப்பிச்சு வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் நியூ வேர்ல்டுக்கு வரப்போறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ட்ரைனிங் எடுத்து தான் வந்திருக்கேன்னு சொல்றான் நாமி. அதுக்கப்புறம் வயிறு பசிக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. மீன் சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு ஆடுறானுங்க. இங்க சாப்பாடுலாம் பண்ண முடியுமான்னு தெரியலன்னு சொல்றான் அவன். நான் கவலைப்படாதீங்கடா, நான் ஏதாச்சும் உங்களுக்கு செஞ்சு தருவேன்னு சொல்லிட்டு சாஞ்சியே உள்ள போய்கிட்டு இருக்கான். இதை வச்சு நான் மெயின் டிஷ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வெஜிடபிள்ஸா இருக்கு. அதை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு மீன் சாப்பாடு எடுத்துட்டு வராம சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு பாஞ்சு வாரானுங்க. டேய் இங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு கத்துறானுங்க அவனுங்க. டேய் அங்கதான்டா இருக்கு பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா பேசுங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து பாக்குறான். சடனா எதுவுமே இல்ல. நீங்க ஆல்ரெடி சாப்பிட்டீங்க அப்படிதானு சொல்லிட்டு கத்துறான். நாங்கெல்லாம் சாப்பிடறன்னு சொல்றாங்க அவங்க. டேய் மோம்பகரான் கடல்ல வந்து ரொம்ப மோசமானதுடா, நம்ம பார்த்துதான்டா இருக்கணும்னு சொல்றான் சோப்பர். டேய் இந்த கடல் ரொம்ப மோசமானதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் சோப்பர். சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. உடனே ஷாக் ஆயிட்டான். டேய் கோஸ்ட் தான்டா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சடனா பார்த்தா குட்டியே இன்னமும் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. டேய் பூச்சி தான்டா சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு பாஞ்சு பிடிக்க போறானுங்க. ஆனா எதையுமே பிடிக்க முடியல. சுத்தி இருக்க எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. எதுவுமே மிச்சம் இல்ல. ஃபீலிங்கே ரொம்ப தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. சடனா பார்த்தா ஃப்ரிட்ஜ்ல எம்டி ஆயிருச்சு. எங்கேயுமே காணோம். கப்பல் முழுக்க தேடுறாங்க. டேய் அந்த தீஃப் இங்க தான்டா இருப்பான், நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு யாரை பார்த்துடா திருடன்னு சொல்றீங்க, உங்க கண்மணி தான்டா உட்கார்ந்துருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க இடம் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூக்க லாக் பண்றானுங்க. சடனா ப்ரூக்கு கண்ணுல இருந்து என்னமோ ஒன்று ஓடி வந்துகிட்டு இருக்கு. அங்கெங்கேயும் தேடுறாங்க. சடனா லூஃபி மூக்கு முன்னாடி யாரோ ஒரு ஆள் நின்றுகிட்டு இருக்கு. டேய் ஒரு ஹியூமன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. குட்டிய ஒரு பொண்ணு இருக்கு. பாஞ்சு ஓடுது. லாக் பண்ணலான்னு பாக்குறாங்க. பார்த்தா அதை பிடிக்கவே முடியல. ஜெட்டு வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்காது. நிப்பாட்டுறான்னு சொல்லிட்டு பிராங்கி பாஞ்சு வாரான். ஆனா அந்த பொண்ணு அடிச்சு ஏர்ல பறக்கூடுது. இந்த பொண்ணடா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சுத்தி வளைக்கிறானுங்க. எனக்கு வர சாய்ஸே கிடையாது. மினி ஃபுல் ரீபவுண்ட்னு சொல்றாவா. சடனா அவ பெருசா மாறுதா. இவனடா ஜெயிண்ட் மாதிரி மாறிட்டான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க. சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றானுங்க. காலத்துக்கு வச்சு ஒரு மிதிக்கிறா. பாஞ்சு அடிக்கிற இவனுங்களும் தப்பிச்சு போய்கிட்டு இருக்கானுங்க. உங்க கூட நான் சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு ஏர்ல வந்து அடிக்கலான்னு வாரா. பிளாக் பண்றான் லூஃபி. கம்மு ப்ரொப்பலர்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு ஒரு வீசுறான். அவளை அடிச்சு தண்ணி கலத்துக்கு போடுறான். என்ன அந்த பொண்ணால நீச்சல் அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்பனா டெவில் ஃப்ரூட் யூஸரான்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க. அப்பா என்னை மன்னிச்சிருங்க, உங்களை என்னால காப்பாற்ற முடியலன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. சடனா அந்த பொண்ணை சாஞ்சி காப்பாத்துறான். கையில குட்டி ஆயிட்டாவா. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காவா. உங்களை எப்படிலாம் நான் காப்பாத்துவோம் அப்பன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கா. சடனா அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து கீழே வைக்கிறாங்க. தெய்வம் முழிச்சிட்டாடான்னு சொல்லிட்டு சோப்பரும் சாஞ்சியும் பாக்குறாங்க. பார்த்தா குட்டியா இருக்கா. லூஃபி என்ன பண்றான்னு சொல்லிட்டு லூஃபி அங்க இருந்து வாரான். என்ன ஒண்ணு பெருசாகிற இல்ல சின்னதாகிற, நீ உண்மையிலே வேற லெவல்னு சொல்லிட்டு லூஃபி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நான் வந்து ஒரு ஜெயிண்ட் மினி ஃப்ரூட்டை சாப்பிட்டனாலதான் நான் சின்னதா இருக்குன்னு சொல்றான் அந்த பொண்ணு. நீ ஜெயிண்டான்னு சொல்லிட்டு உசப்பு பாத்துக்கிட்டு இருக்கான். என்னால 5 மில்லிமீட்டர் சென்டிமீட்டருக்கு போக முடியும், அது மாதிரி ஜெயிண்டாவும் மாற முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நீ சின்னதா இருந்தா நல்லா
ஸ்ட்ராங்கா இருக்கியே, நீ வேற லெவல் சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. நான் சின்னதா இருந்தாலும் நான் ஸ்ட்ராங்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சடனா லூஃபி தூக்கி தூக்கி போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கா. அவனோட மொத்த சாப்பாடே எடுத்து சாப்பிட்டுட்டா, இருந்தாலும் இவனுக்கு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோல நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உன்னால வேற எதுவும் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பிராங்கி கேட்கறான். ஆமா, என்னால இன்னொரு டெக்னிக்கும் பண்ண முடியும்னு சொல்றாவா. என்னோட எதிரி பாடியை என்னால சின்னதாக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. பெருசாவும் ஆக்க முடியும் சொல்றா. சொன்னோன்னு ஷாக் ஆகுறாங்க. அப்பனா நான் ஜெயிண்ட் ஆவனான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. லூஃபி ஒரு லப்பர் மேன், அவனை மாத்த முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. சடனா இழுத்துலாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, உன்னோட பேர் என்னன்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்கறான். லில்லி த குல்டான் சொல்றாவா. சரி, எதுக்கு எங்க ஷிப்ல ஏறி வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒன்னும் ஏறி வரலன்னு சொல்லிட்டு முழிக்கிறாவா. ஏன்னா நான் ஒரு சின்ன பாட்டுல இருந்தேன், அதுலதான் உங்க கப்பலுக்குள்ள உளுந்துட்டேன், அப்பதான் இங்க வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. எங்க அப்பா காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறா. அதையே நான் மறந்துட்டேன்னு சொல்றாவா. லிலிச்சான் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நான் எப்படிடா இதை மறந்தேன், என்னோட பாட்டில் வேற உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. எங்க அப்பா என்னால காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உங்க அப்பா யாரு, அவரை எப்படி காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. எங்க அப்பா நியூ வேர்ல்ட்ல ஒரு கிரேட் பைரட் செஃப் அவரு அப்படின்னு சொல்றாவா. உங்க அப்பாவோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். பேன்சி ஃப்ளைன்னு சொல்றாவா. அவரோட பேர் எனக்கு தெரியும்னு சொல்றான் அவன். உங்க அப்பா ரொம்ப ஃபேமஸான்னு சொல்லிட்டு லூஃபி முன்னாடி வரான். அவர் வேற லெவலான செஃப், குக்கிங்ல அவர் அடிக்கிற ஆளே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவரோட சமையல் ஒன்னு சூப்பரா இருக்கும், சாப்பிட்டாலே என்ஜாய்மெண்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சீ மான்சரை பிடிச்சி அதை வல்குனோல முக்கி அது மூலியமா சமைச்சு கொடுப்பாரு, அது அவ்வளவு சுவையா இருக்கும், வேற லெவல் பண்ணுவாரு எங்க அப்பான்னு சொல்றாவா. வல்குனாவையே ஸ்டீம் மாதிரி யூஸ் பண்றாரு, அதுல பாஞ்சு பாஞ்சு நம்ம சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம்னு சொல்றா. லூஃபியும் அதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். அது சொர்க்கத்துல இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றாங்க. ஆனா எங்க அப்பாவை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்கா. நானும் பேன்சி ஃப்ரைய கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ரோபினும் பேச ஆரம்பிக்கிறா. அவர் சாப்பாடை நேவிட்டையும் கவர்மெண்ட்டையும் ஏகப்பட்ட திருடுவாரு, அதுக்காண்டி கூட பிடிச்சிருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பிடிச்சிட்டு போயிட்டு யாருக்கெல்லாம் பசிக்கோ அவங்களுக்கு சமைச்சு கொடுப்பாரு, அதான் அவரோட வேலைன்னு சொல்றாங்க. அப்பனா அவர் ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறானுங்க. இப்ப யோசிக்கலாம் நேரம் இல்ல, எங்க அப்பாவை காப்பாத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. எங்க அப்பா பைரட் கூட போய் ரொம்ப நாளா ஆச்சு, ஆனா சடனா எங்க அப்பா மிஸ் ஆயிட்டாரு, எங்க போனாங்கன்னு தெரியல, நேவி தான் கடத்திட்டு போயிருப்பாங்க நினைக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அவரை பத்தி ஏகப்பட்ட ஐலண்ட்ல தேடிக்கிட்டே இருந்தேன், அதுக்கப்புறம் தான் அவர் இம்பல் டவுன்ல தூக்கி போட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன்னு சொல்றா. உங்க அப்பா ஒரு பெரிய ஹீரோ வாட்சன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சோப்பர். ஆனா அவர் தலைமையில 320 பெரி பவுண்டி இருக்குன்னு சொல்றாவா. 300 மில்லியன் பெரி பவுண்டியான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க. எங்க அப்பா நேவிட்டையும் கவர்மெண்ட்டையும் திருட அவரோட பவுண்டி ஏறிக்கிட்டே போச்சு, அதை மேனேஜ் பண்ண முடியாத லெவலுக்கு போயிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த வெதர் கண்டிஷன்ல நான் வந்த கப்பல் உடஞ்சு துண்டு துண்டா போயிருச்சு, இப்ப எனக்கு எங்க போகணும்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு கதை கட்டலே அழுவையா இருக்குன்னு சொல்றாங்க. இம்பல் டவுனான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. டே, அந்த சிறையில கருணையே காட்ட மாட்டானுங்கடான்னு சொல்லிட்டு லூஃபி சொல்றான். அவனுக்கு அந்த சிறையை பத்தி தெரியும், ஆனா நான் பிளான் பண்ணி அங்க போன ஆசையே படலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்னன்னு பார்த்தா அவரை ஆல்ரெடி அங்க இருந்து கூட்டிட்டு போய் வேற இடத்துக்கு மூவ் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. எங்க அப்பா இப்ப கப்பல்ல தான் இருக்காரு, அங்க போனாலே போயிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அப்புறம் நேவி இந்த வழியில தான் வருதான்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லாம் கேக்குறாங்க. ஆமா, ஆனா எங்க அப்பா என்ன நினைச்சாலும் நான் காப்பாத்தியே தீருவேன், இம்பல் டவுனுக்கு அவரை போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்தி நின்னுகிட்டு இருக்கா. இதான் என்னோட கடைசி சான்ஸ்னு சொல்றா. என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துட்டேன், ஒரு எம்டி பாட்டில் மட்டும் கொடுங்க, நான் இங்க இருந்து போய்கிட்டே இருக்குன்னு சொல்றாவா. லில்லி, உனக்கு வேணா நான் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு லூஃபி வாரான். உங்க அப்பாவோட சமையல் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அவர் ஒரு ஹீரோன்னு சொல்றாங்க. எல்லாருமே ஹெல்ப் பண்ண முன்னாடி வராங்க. எங்களுக்கு வேற வழியே இல்ல, உனக்கு காப்பாத்துறதா எங்களோட வழியா இருக்குன்னு சொல்றாங்க. புதுவெல்ல நேவிக்கு ஈக்குவல் நாங்க சண்டை போடணும்ல, அதனால எல்லாத்தையும் நாங்க பார்க்க போறோம்னு சொல்றானுங்க. நீங்களான்னு சொல்லிட்டு முழிக்கிறா. ஆமா, எங்களை நம்பு, நாங்க பார்த்துக்கிட்டு தான் சொல்றான் லூஃபி. உங்க அப்பாவை காப்பாத்துறோம், வல்கனோ ஃபுட்டு சாப்பிடுறோம், இது போதும் சொல்றான். உங்களோட வயிறு வெடிக்கிறது வரை எங்க அப்பா சமைச்சு போடுவாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அப்படிலாம் பேசிக்கிறதுல சடனா நேவியவோ எதையோ காட்டுறாங்க. சூஷோ கம்மின்னு சொல்றாங்க. பார்த்தா இன்னொரு நேவி கப்பல் தான் சப்மர்ஜில போய்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா அவன் எவனோ ஒருத்தங்க பேசிக்கிட்டு இருக்கான். டே காய்ஸ், எங்கடா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு வந்தால அவளை தான் காட்டுறாங்க. நீ அங்கதான் இருக்குன்னு தெரியும், ஷூசோ நீ தானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. சடனா அவன் பேச ஆரம்பிக்கிறான். நாங்களே அந்த இடத்த நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கோம், மௌபுக்குமார் கடலுக்கு கொஞ்ச நேரத்துல வந்துடும் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு இந்த பிளான் எவ்வளவு இம்பார்ட்டன் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கத்துறான் அவன். இந்த பேன்சி ஃப்ரைக்காரன் மௌபுக்குமார் கடலுக்கு கூடிய சீக்கிரத்துல வந்துருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விடக்கூடாது, இல்லைன்னா இம்பல் டவுன்ல தான் வாழ்க்கை முழுக்க இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நியூ வேர்ல்ட்ல இருக்க எல்லா பைரட் கதையும் நான் முடிப்பேன், இனிமேல் நியோ நேவி தான் எல்லா இடத்துக்குள்ள இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நேவி நம்ம பிளானுக்கு வர விட்டுறக்கூடாடா, நம்ம பிளான் மட்டும் தான் எல்லாம் போகணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எவனையும் எந்த எவிடன்ஸ் இல்லாம ஆக்கிடலாம், கவலைப்படாதீங்க, இந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா போகும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு ரைட் ஹேண்ட் மேனா, நான் ஒரு சிறந்தால நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நீ இதுல தோத்துட்டீனா விளைவுகளை சந்திப்பேன்னு சொல்றாவா. சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவனுக்கு அப்படி கிளம்புறானுங்க.
நீயோ நேவிடா நம்ம யாருன்னு காட்டன்னு சொல்றானுங்க அவனுங்க. கடலை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. இதுல ஒரு பக்கம் பார்த்தா வெதர் கண்டிஷன்லாம் வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. பாக்குறதே அவங்களால முடியாம இருக்கு. லில்லி அதை பாருன்னு சொல்றான் லூஃபி. என்னன்னு பார்த்தா நேவி கப்பல் இவனை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா அவங்க அப்பா அங்கதான் நின்றுகிட்டு இருக்காரு. அவரை ஒரு தனியா இதுல வச்சு இழுத்துட்டு வராங்க. அப்பான்னு சொல்றாவா. மூஞ்சில ஒரு மாஸ்க் வர போட்டிருக்காங்க. இவரை தேடிதான் இன்னொரு குரூப்பும் வந்துகிட்டு இருக்கு. காய்ஸ் நம்ம களத்துல இறங்குமான்னு சொல்றான் லூஃபி. லில்லி அப்பாவை காப்பாத்துறோன்னு சொல்றான். அதோட முடியாது. அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பெல் பட்டனை கமெண்ட். See you bye.